வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமியை என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து வம்பிழுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது கிச்சன் ஏரியாவில் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிச்சன் ஏரியாவில் கெமி வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வந்து போட்டு கொடுக்குறாங்க. டைனிங் ஏரியா, அதாவது கிச்சன் ஒட்டி தானே டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அந்த திவாகர்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்ற மாதிரி போட்டு தரவான்னு கேட்குறாங்க. உடனே விஜய் பார்வதி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. யார் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கெமி தான் வந்து சாப்பாடு போட்டு தரவான்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு தள்ளி விட்டுட்டு எப்படி இவங்க நடிக்கிறாங்கன்னே தெரியலையே, முகமுடி போட்டு எப்படி பேச வராங்க எங்ககிட்டன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கெமி நேற்று இருந்த மாதிரி காமன் கம்போஸ்டாக அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவங்க வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க நேற்று கேட்டப்பயே வந்து பார்த்திங்கன்னா, காந்தி சார் கேட்டார், என்னோட கேம் இன்ஸ்டிங்க்னால நான் அப்படி பண்ணிட்டேன், நான் வேணும்னே பண்ணணும்னு பண்ணல, அந்த அவங்க ரூலை மீறி இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க பண்ணுறது, அதனால நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி நேற்றே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எஸ், ஒரு கேமில் ஒரு விஷயம் நடந்தது, அதை வந்து வெளியே கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ண வேணான்ற மாதிரி அவங்க அமைதியாக இருக்காங்க. பட் அங்கே ஏமாந்து போயின்னு சொல்ல முடியாது, ஸ்மார்ட்டாக நான் திங்க் பண்ணேன், அதை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஈகோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்னும் கோவமாக இருக்காங்க. இன்னும் வந்து எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் வெண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. ஸோ இந்த சம்பவம் நடந்தது மறுபடியும் பீக்குக்கு போயிட்டாங்க விஜய் பார்வதி. ஸோ இங்கே பாருங்கள், கையில் இந்த அளவுக்கு அடிப்படுற அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்குறாங்க. எந்த மூஞ்சி வச்சுன்னு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னால் அப்படி இருக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் இவங்க காமன் கம்போஸ்டாக சிரிச்சுக்கிட்டே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் இது பேசுகிறப்ப சபரி மட்டும் போய் ஐயோ என்னடா அடிப்பிடிச்சா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தாரு. மற்ற யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா நேற்றே வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவங்க கை வலிக்குது இது பண்ணுறாங்க, ஆனால் யாருமே கண்டுக்கல. அதை தான் வந்து இன்னொரு விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து ஜட்ஜஸாக இருந்த அவங்களே வந்து எங்களை எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம், அவங்களும் எதுவுமே பண்ணல. இதுவே கெமி பண்ணுறதை நான் பண்ணியிருந்தேன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அட் த எண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லத்தனமா அப்படின்ற மாதிரி கெமியை பார்த்து கேட்குறாங்க. பட் கெமி எந்த விஷயமும் வந்து பேசல. மேபி அவங்க வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் விஜய் சேதுபதி சார் வந்து நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னா தான் விஜய் பார்வதி வந்து கம்முனுவாங்க. இன்கேஸ் விஜய் சேதுபதி சார் வந்து விஜய் பார்வதிக்கு இதுவாக பேசிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த பர்டிகுலர் சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் பார்வதி பக்கம் கரெக்டா இல்லை கெமி பக்கம் கரெக்டான விஷயம் இருக்கான்றதை மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.